சந்தோஷம் மகிழ்ச்சியின் பிறப்பிடம், ஆனந்தத்தின் உறைவிடம் எது என்றால் நம் மனம். அறிந்த பாதையை சென்றால் அது மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக இருக்கும் என்பார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் சேமித்து பழகிக் கொள்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் சரியான ஆற்றல் எங்கே இருக்குது என்று கண்டுபிடிக்கிறோமோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி பிறக்கும் என்கிறார்கள். தேனீக்களை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். தேனீக்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். தன் எந்த பூவில் எந்த மகரந்தம் இருக்கும் என்று தேடி கண்டுபிடிக்க அந்த மகரந்தத்தை சேகரிக்கும். அந்த மகரந்தத்தை உடனே உண்ணாமல் ஒரு இடத்துல சேமித்து வச்சு திறன் அறிந்து சேமித்து வைக்குமாம். எந்த பூவில் எந்த மகரந்தம் இருக்கும் என்று அந்த தேனீக்கு தெரியும். உழைப்பையும் சேமிப்பையும் சுறுசுறுப்பையும் தனதாக்கினால் அதனுடைய சந்தோஷம் பிறப்பிடமாக அமையும் என்கிறார்கள். ஆம் நண்பர்களே, ஒரு மனிதனின் பிறப்பிடம் மகிழ்ச்சி, ஆனந்தம் நம்ம சேமிப்பதிலையும் நம் ஆற்றலை கண்டுபிடிப்பதிலையும் சுறுசுறுப்பாக இருப்பதிலையும் தான் இருக்கிறது என்கிறது ஒரு உளவியல். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு சரியான இடத்தில் சரியான விஷயங்களை கண்டுபிடித்து ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்க முடியும் என்பது உதாரணமாக தேனீக்களே சொல்வார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி என்ற ஆரவாரத்தில் இருக்கும் என்றால் சேமித்து பழக வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க பழக வேண்டும். எந்த இடத்தில் எந்த ஆற்றல் இருக்கிறது என்று கண்டுபிடித்து தேடி அதிலிருந்து அதனுடைய பலனை எதிர்பார்க்க வேண்டும் என்கிறது இந்த பதிவு. சந்தோஷம். வாழ்க.